ஆதிக்க பேய்களும் ஆண்டைகளும் அடக்கியால நினைக்கிறோ? அடக்குமுறை ஆயுதம் கொண்டு அடிப்பணிய மிரட்டுதோ? ஹலோ பாய், எங்கயா இருக்க? பிள்ளைங்கள வேற காணோம். பாய் ஒருவனை தேடிட்டு இருக்காரு. ஜெகனே, கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வந்துரு. இரு தரப்பை சேர்ந்தவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இறந்து விடுவதாக நாள்தோறும் கனவு கண்டு மன உளைச்சலுடன் காணப்பட்ட பள்ளி மாணவி ஒருவர் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த துர்கா என்ற 11ஆம் வகுப்பு மாணவிக்கு தினமும் இறந்து விடுவதாக கனவு வந்துள்ளது. இதுகுறித்து தனது தாயிடம் கூறி மன உளைச்சலுடன் இருந்துள்ளார். தாயும் அந்த மாணவிக்கு ஆறுதல் கூறியுள்ளார். ஆனால் மன உளைச்சல் அதிகமான நிலையில் வீட்டில் யாரும் நான் டாக்டர் படிக்கவா? இந்த மாதிரி கிடைச்சு அண்ணே, உன் மகன் கத்திக்கிட்டே ஓடியாரியான் பாரு. என்ன ஜெகன, என்ன ராஜாத்தி, என்ன ஆச்சு? என்ன தங்கம், என்ன ஆச்சு? +2 மார்க் வந்துச்சு, 1181. சூப்பரியா, சந்தோஷம்யா, சந்தோஷம். நீ ஜெயிச்சிட்டியா. அம்மாங்க மஞ்சக்காமல் இருக்கும்போது ஒழுங்கா கவனிக்க முடியாத செத்துச்சு. ஆமா சார், அந்த நிலைமை யாருக்கு வரும்? ஆகட்டும்யா, ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் படிக்கவா? சரி சார், இந்த மாதிரி கிடைக்கலையா? பொரியா வாரு. மீனாட்சி அம்மா பிள்ளைய காப்பாத்திட்டாங்க, கண்ணை திறந்துட்டாங்க. எங்க போய்க்கிருக்க? வாத்தியாரையா நம்ம கருப்பை பார்க்கணும்டாப்ல ஜெகனே. என்னவா? ஆமா, சும்மா இல்லை ஜெகனு. இந்த மறுகளில் நம்ம கருப்பு ஜெயிக்க ஒத்த கிடம் இல்லை. சும்மாவா? 2 வருஷமா வந்தேன் ஜெகனே. நம்மளாம் மாட்டு மூலக்காரங்க, அவங்கள விட்டுறக்கூடாது. குமரன் சாமி வாயா சேகர, ஊருக்குள்ளே உங்கடாக்கி தான் மவுசாதிங்கிறாங்க, உண்மையா? ஆமாம் சாமி, 8 களம் கண்டிருக்கான் சாமி, 8 களமும் ஜெயிச்சான் சாமி. ஓ, அப்போ நம்ம மணி கூட ஒரு முட்டு விடு. ஐயா, பயப்படுறா? உன் கடாய் ஜெயிச்சா 2 லட்சம் ரூபாய், என் கடாய் ஜெயிச்சா உன் கடாய் மட்டும் விட்டுப்போ. உன் கடாய் ஜெயிச்சா 2 லட்சம் ரூபாய். நான் டாக்டர் படிக்கவா? இந்த மாதிரி கிடைக்கு. சரிங்க சாமி. பாரா கோயிலுக்கு தைரியத்தை. டே மணி, ஒரே முட்டு அந்த கடை மூளை கலங்கணும். போய் நம்ம பொறுப்பு தப்பா பேசுகிறோம்ப்பா. நீ பார்த்து அமைதியாக நிற்கிறா. இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல நான் தான்ப்பா மொதமாக இருக்கு. நம்ம எதில் குறைஞ்சிட்டோம்? அப்படியெல்லாம் இல்லை தம்பி, நாம் பிறந்த பிறப்பு அப்படித்தான் ராஜா. அப்படியெல்லாம் போகக்கூடாதுயா, வேணாயா. டே கருப்பு, இன்னைக்கு இந்த ஊரில் நம்மளை மிதிக்கிறவங்க எல்லாரும் என்ன படிப்பில் ஜெயிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த களத்தில் நீ தான் ஜெயிக்கிற. நம்மளால் பேச முடியாது, ஆனால் ஜெயிக்க முடியும். இறங்கி முற்றா கருப்பு.
கருப்பு ஐயனார் சாமி ஜெகனே. குரு மணிய அறுத்து விடு. ஏய் ஒருவாப்பா. கெடா சண்டை காசு இல்ல குரு, கௌரவம். இந்த பையன்கிட்ட தோத்துட்டான்ட்டு இந்த தாசுக்கு சரித்திரமே இருக்கக்கூடாது. அனாதே திருடா. வீதியின் ஓரத்தில் நான் கொல்லும் தனிமை, நான் செல்லும் பாதையில் வறுமையின் கொடுமை. வேலை கேட்டு வந்த நாய் என்ன ஜாதின்னு கேட்டா முறைக்கிற. அதெல்லாம் இல்லை. ஓ, உன்னை பார்த்தாலே திருட்டு பயமா இருக்கு பாப்பா. வேலை கிடையாது போடா. இது என்ன கொடுமை, தடுமாறும் நிலைமை. சாதியின் சதியால் என் வாழ்க்கை அடிமை, என் வாழ்க்கை அடிமை. யாரா அது? பார்க்க சொல்லாம இருக்க, என்னடா? ஏதோ புறம்போக்கு பாய். ஏரியா வாசல்ல 10 இருந்துச்சு. நம்ம வெங்கடேஷ் போதையில அடிக்க பதிலுக்கு இவனு கல் எடுத்து மண்டையை திறந்து விட்டான் பாய். அதான் பிள்ளைங்களை வச்சு. அடச்சி, சின்ன பையல போயிட்டு கூப்பிடா அவனை. டேய் தம்பி, இந்தா. டேய் இந்தா, இனிமே எங்கெல்லாம் சுத்தக்கூடாது, சரியா? கிளம்பு. பசியில் மயங்கி விழுந்துட்டேனே. அப்பாவே மேலே ஒன்று அடிச்சா, அதை அடிச்சேன். எனக்கு யாருமே இல்லைண்ணே. அப்பா அம்மா யாருமே இல்லை. +2ல் 1181. எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. ஏன்னா வேலை தெரியும் உனக்கு? எந்த வேலை கொடுத்தாலும் அது விசுவாசத்தோட செய்ய தெரியுனே. பாரதி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். டேய் புது பையா, நம்ம கேங்ல அழுது வேலைக்கு சேர்ந்த ஒரே ஆள் நீதான்டா. ஆமா, குருவி வருது.
லாக்அப் மூலம் பல பெண்களின் வாழ்க்கையை சூறையாடிய வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த இளைஞன் ராகவ் பிரசாத் இன்று சரமாரியாக வெட்டி கொலை. பாதிக்கப்பட்ட இளைஞன் ராகவ் பிரசாத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமனின் மகன் என தெரிய வந்துள்ளது. அடையாளம் தெரியாத மர்ம கும்பலை பிடிக்க போலீஸ் திணறல். யாசர்பாடி அருகே பிரபல தொழிலதிபரின் மகன் சக்திவேல் துண்டு துண்டாக வெட்டி கொலை. ஓட ஓட விரட்டி கொன்ற மர்ம கும்பலை பிடிக்க போலீஸ் வலைவீச்சு. பாதிக்கப்பட்ட சக்திவேல் மீது கஞ்சா கடத்தல், விபச்சாரம் போன்ற பல பிரிவுகளில் வழக்கு நிலுவையில் உள்ளது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விடுதலை மான்கள் கட்சி தலைவர் படுகொலை. 13 வெட்டுக்காயங்களுடன் விமக தலைவர் சிவபெருமன். கொலை செய்யப்பட்ட சிவபெருமன் மீது சென்ற வாரம் நில மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கு பதிவாகியுள்ளது. சென்னையில் மர்ம கொலைகள் அதிகரிப்பு. கூலிப்படை கும்பலே காரணம் என பிரம்மன் தலை மக்கள் இயக்கம் சார்பில் திருமதி தேஷா சுடர்கொடி குற்றச்சாட்டு. தலைநகரில் தொடர் கொலைகளால் பல உல்லாச மந்திரிகள் பதற்றம். பீதியில் அரசியல்வாதிகள். சாதி கும்பலா, மதவாத கும்பலா, தீவிரவாதமா? மர்ம கொலைகளால் குலை நடுங்கும் காவல்துறை. வெக்கையில் அரசியல் களம். சென்னையில் மர்ம கொலைகள் அதிகரிப்பு. போலீஸ் தூங்குகிறதா? நடப்பது கேடுகட்ட ஆட்சி என எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆவேசம். சென்னையில் கூலிப்படையினர் அட்டூழியம். அப்போ செத்தவன் என்ன ஊழியமா பண்ணிருந்தாங்க? ஏசப்பா ஆண்டவரே, துதிகளின் ஒரு ராஜ்யம், சமாதானத்தின் ஒரு ராஜ்யம், சந்தோஷத்தில் ஒரு ராஜ்யம். ஆண்டவரே. என்ன பீட்ரு, இவனையும் கெடுத்துட்டியா? என்ன ஜெகனு, சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது, சம்பவம்லாம் சிறப்பா பண்ற, பாய் மனசுல வெயிட் அடம் பிடிச்சிட்ட. படிச்ச பிள்ளை இல்லை மாமா, அதான் வேண்டாப்ல. படிச்ச பையன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புரிடும் கற்கை நன்றே. மகாத்மா தலைவா, உங்ககிட்ட உள்ள அடையாளத்தை பிடுங்கி உங்க அடையாளம் என்னன்னு கேட்டா, இங்க மதிப்பு வேணும்னா படிப்பு தேவையில்லை, நீங்க ஜெயிச்சிட்டு இருக்க கலர் பேப்பர். பேய் மாதிரி படித்தேன் பாரதி, இப்போ நான் கூலிப்படையான். எனக்கு பயமா இருக்கு காந்தி தாத்தா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது இல்லை. கை பூரா ரத்தக்கரை. ஏன் போற புத்திட்டாடா பாரதி, நான் செத்துறேன் பாரதி, சாகுறேங்க தாத்தா. கடைசியாக ஒரு தடவை அண்ணனை பார்த்துட்டு வணக்கம் பாய். வாடா ஜனே.
இந்தா இவன் சாகணும். போட்ட பின்னாடி வீட்டு அட்ரஸு, வண்டி நம்பரு எல்லாமே இருக்கு. பாத்திரா அவங்க அப்பையும் ஆடிட்டு. சின்ன பையனா இருக்கானே பாய். என்னடா கேள்வி எல்லாம் கேட்குற? இவனா சின்ன பையன்? இந்த நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? தெருவில் விளாண்டுட்டு இருந்த 7 வயசு பிள்ளைய தூக்கிட்டு போய் அது புறப்புறப்புக்குள்ள திங்கிற கேரட்டை விட்டு விளாண்டுருக்கான். அது பாதிலே உடைஞ்சி உள்ளே சிக்கி அந்த புள்ள துடிச்சு செத்துருக்கு. அதுக்கு அவங்க அப்பா போலீஸில் போனதுக்கு அந்த எஸ்ஐ ஊட்டி கேரட்டான்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு பண்ண ஒரே தப்பு, கீழ் ஜாதியில் பிறந்தது தான். போடுறான் அவனு. காவியம் படைக்கும் கையில் கஞ்சா. நான் ஒரு கவிதை சொல்றேன், கேட்குறியா? அழகிய விதமாய் தலைவாரவில்லை, புருவத்தின் இயல்பை சீர் செய்யவில்லை, உதட்டிற்கு சிகப்பு சாயமிடவில்லை, முகத்திற்கு அழகூட்ட எதுவும் பூசவில்லை, கழுத்திலும் உடம்பிலும் ஆபரணங்கள் இல்லை, விலையுயர்ந்த நாகரிக ஆட்டையும் இல்லை. ஆனாலும் அழகாயிருக்கிறது குழந்தை. அதான் தூக்கிட்டு போய் விளையாண்டுலடா. உன்ன மாதிரி ஆள்லாம் இங்கே திரியும் போது நான் ஏண்டா சாவணும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இல்லை, இந்த சமுதாயம் சாதிக்காது, சாதிக்கவும் விடாது. சாதி, மதம், சாஸ்திரங்கள் தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்.